இது தாங்க சிறந்த மருந்து. எது அப்படின்னு கேட்குறீங்களா? ரசம். அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ரொம்ப கோல்டாகிடுச்சு, சிவியர் கோல்டு எனக்கு. அதுக்கு நானே வீட்டில் வைத்தியம் பார்த்துக்க போகிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இது தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போது நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கக்கூடியது என்னன்னு பார்த்திங்கன்னா, தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், பூண்டு, கொத்தமல்லியோட தண்டு, மிளகு, சீரகம், பூண்டு, கொத்தமல்லியோட தண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், இது தக்காளியோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது ஒரு துளி புளி கரைச்சி அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து தான் இப்போ நான் ரசம் பண்ண போகிறேன். தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 2-3 மினிட்ஸ் தான் மைல்டாக சிம்மில் வச்சு வதக்கிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு துளி புளி இதை இப்படி நல்லா கரைச்சிட்டு இதுதான் ஃபில்டர் பண்ணி ஊற்ற போகிறேன். அளவான உப்பு இது கூட சேர்த்து, அளவான உப்பு சேர்த்து இப்போ கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த புளி தண்ணியை இதோடு சேர்த்து, பார்த்தீங்களா, சூப்பரான ரசம் ரெடி. இப்போ இதை தான் நான் மத்தியானத்துக்கு சாப்பிட போகிறேன். பார்த்தீங்களா, சூப்பரான வீட்டு ரசம் ரெடி.